முதல்ல பெரண்டையை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை சட்னி பண்ணலாமா இல்லை துவையல் பண்ணலாமா அப்படின்றத அப்புறமேட்டு யோசிக்கலாம். ரொம்ப பெட்டராக இருக்கும். அதிகமான சுவை கொடுக்குற இந்த பெரண்டையை எங்கன்னு தேடிட்டு இருக்காம, இது ஒரு காலத்தில் பசிக்காக தான் சாப்பிட்ருக்கேங்க. பசி தூண்டுதலுக்கும் கை கால் குடைச்சலுக்கு மட்டுமே இது ஒரு வைத்தியமாக எடுத்து தினமும் சாப்பிட்டுட்டு வந்த சாப்பாடை கூட துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்ருக்கேன். பல பேர் இந்த துவையல், இந்த புளியை போட்டு அரைச்சிட்டாலே துவையலாக இருக்கும். தினமும் வந்து செய்ய முடியாதுன்றதுக்காக, வாரம் ஃபுல்லாக சாப்பிடணுன்றதுக்காக இந்த துவையலை மேக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி இந்த பிரண்டை துவையல் வேணும் அப்படின்னா மார்க்கெட்லாம் கிடைக்க போகிறதில்ல. எங்கேயோ ஒரு வெள்ளாமல் பண்ண போகிறது கிடையாது. எங்கேயாவது ஒரு மலைக்காடுகள் இருக்குதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பாறை எடுக்கலை, ஏதாவது ஒரு கொடி மரம் அந்த மாதிரி இடங்கள்ல தொத்திக்கிட்டு இருக்கும். துளிராக கிடைக்கிற காலம் பனிக்காலமும் மழை காலம் மட்டும்தான் கிடைக்கும். வெயில் காலத்தில் கண்டிப்பாக கிடைக்காது. துளிராக கிடைச்சாதான் இந்த துவையலுக்கு அவ்வளோ சுவை கொடுக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு வைத்தியமாக இருக்கும். பசி எடுக்காதவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். பசி நல்லா எடுக்கும். அதுமாரி கை கால் குடைச்சல்ன்றவங்களுக்கு மட்டும்தான் இது ருசிக்காக சாப்பிட்டது ஒரு காலமான்றதை யோசிச்சு பாருங்கள். பிரண்டை ஒரு கைப்பிடி, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நான் 3 மிளகா வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, பூண்டு ஒரு 10 பல்லுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்து தான் நல்லாயிருக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அலக்கலக்க முறுமுறுன்னு சவுண்டு கேட்கணும். அப்புறம் துவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.